ஹலோ கைஸ். ஸோ வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாரி இது வந்து ஜஸ்ட் நிறைய கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுற சீரிஸாக மட்டும் தான் கொண்டு போகிறேன். நீங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கொஷின் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினச்சேன்னா நான் வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ நான் வந்து இன்னைக்கு வீடியோவில் என்ன பேசணும்னு நினச்சேன்னா, ஸோ எப்படி வந்து இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான உங்களுக்கு பிடிச்ச ஜாப் ஐடி ஜாபில் போய் நீங்கள் வந்து லேண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து இன்டர்நெட்டில் சொல்லலாம். பட் எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆகுது, இந்த வே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 100% வந்து ஒர்க் ஆகுன்ற மாரி எனக்கு வந்து ஒரு ஒரு தாட். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நோ வரிஸ். ஸோ பட் அக்ரி பண்ணுறீங்க அப்படின்னா மேபி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க, இது வந்து கண்டிப்பாக ஒரு ஒர்க்கிங் திங்காக இருக்குன்ற மாதிரி தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல். ஸோ என்னோடய தாட் ப்ராசஸ் என்னென்னா, ஸோ நீங்கள் வந்து ஜாபை தான் வந்து அல்டிமேட் ஃபோக்கஸாக வச்சு பண்ணீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு ஜாப் கிடைக்கலாம். பட் ஆனால் அந்த ஒர்க்கில் போய் நீங்கள் கஷ்டப்படுவீங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கூகுள் மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஃப்ளூக்கில் ப்ளேஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களை அனுப்பிச்சி விட்ருவாங்கன்றதில் வந்து நீங்கள் வந்து யோசிக்கவே தேவையில்லை. ஸோ அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கலாம். ஸோ உங்களோட இனிஷியல் தாட் வந்து எப்படி இருக்கணும்னா, ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும். அந்த ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ பார்த்து பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வீடியோ பேஸ் பண்ணி அதுக்கு சிமிலராக அங்கங்கே மாற்றி இன்னொரு புது ப்ராஜெக்டாக பண்ணணும். அதோட வெர்ஷனே மாற்றி ஒரு 5 ப்ராஜெக்டாக மாற்றணும். ஸோ அதில் வந்து புது வெர்ஷன் வந்து உங்களால் ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து பப்ளிசைஸ் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிங்க்டின் பிளாக்லாம் வந்து ஒரு கார்டன் மாதிரி. ஸோ நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளை தேடி போகாமல் பட்டர்ஃப்ளை வந்து உங்கள் இடத்துல வந்து உட்காரும். ஸோ பட்டர்ஃப்ளைன்னு நான் மீன் பண்ணுறது வந்து ஜாப் தான். ஸோ இந்த லிங்க்டின் பிளாக்ன்றதுலாம் வந்து உங்களோட கார்டன். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஈவன் சிம்பிள் டாஸ்க்காக இருந்தாலும் சரி அதை வந்து ஒரு பிளாக் ஆக்குங்க. ஸோ லிங்க்டினில் போகிற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பிளாகை மட்டுமே இருக்கட்டும். அதை வந்து லிங்க்டினில் ஷேர் பண்ணாது இனிஷியல் ஸ்டேஜில். ஸோ போக போக வந்து நீங்கள் ஓரளவுக்கு வந்து அதோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டிங்க அப்படின்னா அது ரிலேட்டடான பிளாக் எழுதி அது வந்து ஒரு கிட்டப் அந்த ஏதாவது கோடு ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அது ரிலேட்டடாக ஒரு கிட்டப்பில் கோடை போட்டு அந்த கோட் லிங்க்கை வந்து உங்கள் பிளாகில் போட்டோம். அந்த பிளாகோட லிங்க் வந்து உங்களோட லிங்க்டின்லேயும் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் 2 போஸ்ட்னா பரவாயில்ல. நீங்கள் வந்து வாரத்துக்கு 2 போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு 4 இல்லை 5 இல்லை அட்லீஸ்ட் 8 வரும். வாரத்துக்கு 2 கூட ஒரு 8 பிளாகாச்சும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ண லிங்க்டின்ன்றது வந்து வெறும் கெரியருக்கு மட்டுமே வச்சுருக்க ஒரு பிளாட்ஃபார்ம். கரெக்டாக? ஸோ ஹையரிங் ப்ராசஸ் பண்ணுற ஹெச்ஆர்லாம் வந்து கேண்டிடேட்ஸ் இங்கே தான் வந்து தேடுவாங்க. ஸோ உங்களோட பிளாக் வந்து பார்க்கும்போது மாதிரி ரெகுலராக போஸ்ட் பண்ணுறாங்கன்ற போது இன்டெரக்டாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேலை தெரியும்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கே அப்ளை பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். ரெஸ்யூமில் உங்களோட கிட்டப் ப்ரொஃபைல் போடுறீங்க. ஸோ கிட்டப்பில் வந்து நீங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்கன்னு சொல்லி பார்க்க முடியும். பப்ளிக் ரெபாசிட்டரியில் வந்து நீங்கள் கமிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்கன்னு சொல்லி பார்க்க முடியும். உங்கள் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணாலே வந்து இந்தந்த டேக்கு இத்தனை தடவை அவங்க வந்து கோட் அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கலர் பேட்டர்ன் வச்சு காட்டும். ரெண்டாவது, நீங்கள் பிளாக் எழுதுறீங்கன்னா ரெஸ்யூமில் வந்து உங்கள் வெப்சைட் போடுறீங்க வச்சுக்கோங்களேன். வெப்சைட் கூட வேணாம், நீங்கள் வந்து medium.com மாதிரியான வெப்சைட்லலாம் போயிட்டு பிளாக் எழுதுறீங்கன்னா அதோட லிங்க் கொடுத்தா போதும். அவங்க ரெஸ்யூம்லேருந்து விட்டுட்டு உங்களோட இடத்துக்குள்ளே வராங்க. உங்களோட இடம்ன்றது வந்து மற்ற எந்த ஒரு கேண்டிடேட்ஸுமே இருக்க மாட்டாங்க. வெறும் உங்களை பற்றி மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ உங்களை பற்றி அவங்க கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுப்பாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் பார்க்க போகிற ஒரு ரெஸ்யூமை வந்து ஒரு 30 செகண்டாக மாறும். ஸோ நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிற பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆல்சோ நீங்கள் வந்து எந்த ஒரு சீட்டிங்குமே பண்ணல. நீங்கள் வந்து எஃபர்ட் போடுறீங்க, அதை வந்து நீங்கள் பப்ளிசைஸ் பண்ணுறீங்க, 4 பேர் தெரியுது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் எழுதும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சது விஷயத்த வந்து நீங்களுமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸாகவும் இருக்கும். ஆல்சோ அது வந்து எப்படி சொல்கிறது, இப்போது நீங்கள் பப்ளிக்காக போகிறீங்க அப்படின்னா இவென்ச்சுவலாக வந்து அது யாராச்சும் ஒருத்தவங்க இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணவங்க வந்து அதை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுமே அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் போகுது. ஸோ யூ ஆர் ஆல்சோ ஹெல்பிங் ஃபார் த ஃபெலோ கம்யூனிட்டிஸ். ஆல்சோ ஒன் மோர் திங் வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. ஸோ இது வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுற ஒரு திங். ஸோ இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ பற்றி பார்த்தோம்னா இது வந்து 3 விதமாக யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. சும்மா கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்திருக்கும். கூகுள் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லிங்காக ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ தான் வரும். ஸோ அதை பார்த்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு போகிறவங்க இருக்காங்க. ரெண்டாவது கேட்டகரி வந்து கூகுள் சர்ச் பண்ணாமல் அது டவுட்டு டேரெக்டாக ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவிலேயே கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணி போட்டு யாராச்சும் ஒரு புண்ணியம் வந்து ஆன்சர் பண்ணுவான். நமக்கு கிடச்ச உடனே சந்தோஷம் போட்டு அவனுக்கு ஒரு செக் பாக்ஸை போட்டு ஆன்சர் கரெக்டாக போட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். மூணாவது கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா சும்மா
இது வந்து சும்மா சொல்ல முடியாது. இது வந்து இதுக்கு ஆக்சுவலாக யூஸ் இருக்குது. பட் ஆனால் நிறைய பர்சன் வந்து இது வந்து ஒரு பேஷனாகவே பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து பைத்தான் டெவலப்பராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பைத்தான்ற டேக் போட்டு அங்கே சர்ச் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட்டாக இருக்க பைத்தான் கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கும். நீங்கள் ஆன்சர் பண்ணி சப்போஸ் இந்த டெவலப்பருக்கு வந்து அது யூஸ் ஆச்சு அப்படின்னா, டெவலப்பரோ இல்லை ஏதாவது பர்சனுக்கோ வந்து யூஸ் ஆச்சுன்னா, அவங்க வந்து அப்வோட்டோ இல்லை வந்து கரெக்ட் ஆன்சர் 3 செக் பாக்ஸும் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரெப்யூட்டேஷன் கிடைக்கும். ரெப்யூட்டேஷனில் ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் ரெகுலராக இந்த ஆன்சர் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ரெப்யூட்டேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த பேட்சை வந்து உங்களால் ரெஸ்யூமே இந்த மாதிரி பப்ளிக் பிளாட்ஃபார்ம்லாம் உங்களால் போட்டுக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய பூஸ்ட் தான். ஸோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோலாம் வந்து ரொம்ப ஒரு ப்ரோக்ராமிங் கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ்டான ஒரு பிராண்டு தான். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்ச் வச்சுருக்கோம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ரெப்யூட்டேஷன் தான். நான் சொன்ன இந்த ஒரு சில மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வேலை செய்ய தெரியணும் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஹெச்ஆர் ரவுண்ட் இப்போ நீங்கள் இந்த இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லாம் கண்டிப்பாக ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுவீங்க. ஸோ இந்த வேலை பண்ணியும் நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகலைன்னா அந்த ஹெச்ஆர் கிட்ட ஒரு பெரிய தப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா நீங்கள் போகிற பிளாக்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போஸ்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி பிளாக்ஸாக போடுங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இனிஷியல் ரவுண்ட்ஸில் கிளியர் பண்ணிடலாம். ஃபைனல் ஹெச்ஆர் ரவுண்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸை பேஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஏதாச்சும் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ ஊப்ஸ் கான்செப்ட்டில் பார்த்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் அது ரிலேட்டடாக எதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த கொஸ்டினை வாங்கின உடனே அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உடனே நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்க்கு டைவர்ட் பண்ணி போயிடணும். உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் ஃபேஸ் பண்ணதை பற்றி பேசிகிட்டே இருங்க. ஸோ இதுதான் வந்து நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எந்த சீட்டுமே பண்ணல, நீங்கள் பண்ண வேலையை தான் சொல்கிறீங்க. உங்களுக்கு வேலை செய்ய தெரியுன்றதை ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து ஹெச்ஆர் ரவுண்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் பேசுனீங்கனாலே வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் சொல்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் பேஸ் கம்பெனி. ஸோ ஹை லெவல் கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் சால்விங்ஸ் தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கூகுள் பண்ணிவிட்டு என்ன மாதிரி ரவுண்ட்ஸ் வைக்கிறாங்க, அதுக்கு என்ன மாதிரி கோடிங் ப்ரிப்பரேஷன் இருக்குது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த சேனலில் இப்போதைக்கு ஃபோக்கஸ்டாக பண்ணுறது வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் மட்டும்தான். ஸோ அதை பற்றி மட்டும்தான் நான் வந்து ரெகுலராக பேச போகிறேன். இது மாதிரி டவுட்ஸ் இருந்தால் பண்ணுவேன். பட் ஆனால் என்னோடய கண்டென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி ப்ராஜெக்ட் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டில் வந்து அன்கிளியராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். நான் அதை ரிலேட்டடாக கூட வீடியோ போடுவேன். நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சின்னா வீடியோவாக போட்டாலும் போடுவேன். ஸோ அன்டில் தென் டேக் கேர். லெட்ஸ் சீ நம்ம ஒன் மோர் வீடியோ. பை.